பிரஜாசக்தி வறுமை ஒழிப்பு தேசிய இயக்கத்தின் 1000 கிராமங்களில் 1000 பணிகள் திட்டம். நாட்டின் உயரடுக்கில் பேசப்படும் பொருளாதார நன்மைகளும் வளர்ச்சிக்கான கனவுகளும் இனி பெரும் அறிக்கைகளாக மட்டும் இருக்கப் போவதில்லை. அவை உங்கள் வீட்டின் வாசலையும் உங்கள் ஊரின் மண்ணையும் வந்து முத்தமிடப் போகின்றன. ஒவ்வொரு கிராமத்தின் துடிப்பையும் நாட்டின் இதய துடிப்பாக மாற்றும் ஒரு உன்னத பயணம் இன்று ஆரம்பமாகிறது. கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அலுவல்கள் பற்றிய அமைச்சினூடாக 2026ஆம் ஆண்டுக்கென ஒதுக்கப்பட்டிருக்கும் 25 பில்லியன் ரூபாய் என்பது வெறும் பணம் அல்ல. அது எமது மண்ணின் மைந்தர்களின் முன்னேற்றத்துக்காக இடப்பட்ட ஒரு பெரும் முதலீடு. இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் பறந்து விரிந்துள்ள 14,008 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளும் ஒரே நேர்கோட்டில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கின்றன. பிரஜைகள் அபிவிருத்தி சபைகள் CDC எனப்படும் இவற்றினூடாக உங்கள் ஊருக்கு என்ன தேவை என்பதை நீங்களே தீர்மானிக்கப் போகின்றீர்கள். உங்கள் மண்ணின் தேவையை உங்களை விட வேறு யார் நன்கு அறிய முடியும்? கல்வி, சுகாதாரம் மற்றும் தலைமைத்துவ பண்புகளால் இம்மக்களை செதுக்குவது முதல் விவசாயம் மற்றும் கடற்றொழில் மூலம் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது வரை, வீதிகள், உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சிறு தொழில் முயற்சிகள் மூலம் ஒரு தன்னிறைவுள்ள பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவது வரை என 6 பெரும் பாதைகளில் இந்த மறுமலர்ச்சி பாயவிருக்கிறது. கிடைக்கப்பெற்ற 1,00,000க்கும் அதிகமான திட்ட முன்மொழிவுகளில் முதற்கட்டமாக தெரிவு செய்யப்பட்ட 24,500 திட்டங்கள் எமது கிராமங்களின் முகவரியை மாற்றப் போகின்றன. அதன் ஒரு பகுதியாக இதோ இன்று 1000 திட்டப்பணிகள் உத்வேகத்துடன் ஆரம்பமாகின்றன. எஞ்சிய 23,500 திட்டங்களும் மிக விரைவில் உங்கள் ஊரில் முளைவிட தயாராக உள்ளன. முன்பு எப்போதும் இல்லாத வகையில் ஒரே ஆண்டில் 14,008 கிராமங்களும் குறைந்தபட்சம் ஒரு அபிவிருத்தி திட்டத்தையாவது பெற்றுக்கொள்ளும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணம் எமது தேசத்தின் நீட்சிக்கான அஸ்திவாரம். இது அரசாங்கத்தின் திட்டம் மட்டுமல்ல, இது மக்களின் திட்டம். உங்கள் கைகளில் அதிகாரம் இருக்கிறது, உங்கள் இதயங்களில் நம்பிக்கை இருக்கிறது. ஒன்றிணைவோம், எமது கிராமங்களை வலுப்படுத்துவோம். தன்னிறைவு பெற்ற வளமான இலங்கையை எமது கிராமங்களில் இருந்து கட்டியெழுப்புவோம். இன்று விதைப்போம், நாளை அறுவடை செய்வோம்.